அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளவி உங்க வீட்ல கூடு கட்டுறது நல்லதா, கெட்டதா என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து சுவாரஸ்யமான ஒரு வீடியோங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம். சரி, வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். குளவி உங்க வீட்ல கூடு கட்டினா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, குளவி வந்து வீட்ல எங்க எங்க எல்லாமே கூடு கட்டும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். குளவி வந்து நம்ம வீட்ல வாசக்கால், அதாவது நிலைவாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்திலான கம்புல, அதாவது நிலையில கூடு கட்டும். மேலும் ஜன்னல் வந்து மரத்திலான கம்புல நம்ம போட்டுப்போம் இல்லையா, அந்த இடத்துலயுமே கூடு கட்டும். இப்பெல்லாம் குளவி வந்து சுவத்துல கூட கூடு கட்டுது. அது மட்டுமல்லாமல் வீட்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில கூட குளவி கூடு கட்டுவதை நம்ம பார்த்திருக்கோம். பொதுவாகவே குளவி கூடு கட்டுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குங்க. சரி, வாங்க நல்லது எவ்வளவு இருக்குது, கெட்டது எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்திடலாம். அதாவது கெட்டதுன்னு பாத்தீங்கன்னா 10% தான் இருக்குங்க. ஆனா நல்லது வந்து 90% இருக்குங்க. அதனால வந்துட்டு குளவி கூடு கட்டுறது ரொம்பவும் நன்மையே. சரி, என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்ப நம்ம வீட்ல குளவி கூடு கட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல ஏதாவது தரித்திரம் பிடிச்சிருந்தது அப்படி எல்லாமே தரித்திரங்கள் போக போகுது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம வீட்ல வந்து ஐஸ்வர்யமாக மாறும். நம்ம வீட்ல வந்து பொருளாதாரம் வளம் கிடைக்கும். பண வரவு, தன வரவு எல்லாமே வந்து கிடைக்கும். சரி, வேற என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குளவி உங்க வீட்ல கூடு கட்டிடுச்சு அப்படின்னா, உங்க வீட்ல யாருக்காவது திருமணம் ஆயிருந்தா விரைவில் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வாரிசு பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கும் வாரிசு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ குளவி கூடு கட்டுற காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கரு உண்டாகி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமாம். அது என்ன குழந்தை பிறக்கும்? ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன குழந்தை பிறந்தா என்ன? நகரில் இருக்கும் மக்களை பார்த்தால் அதை விட கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் வரை செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருந்து சக்சஸ் ஆகி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னேறி வருகின்றதுங்க. இன்னும் நிறைய பேருக்கு குழந்தையே பிறக்கிறதே இல்லை. ஒரு சிலர் பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு பார்க்கறதே இல்லைங்க. ஆனா இந்த குளவி உங்க வீட்டில் கூடு கட்டுறதுனாலே பெண் குழந்தை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நான் அதுதான் முதல்ல சொன்னேன்ல, ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்ட்டு. வீட்ல மகாலட்சுமி குடியேறுகிறாள் என்று அர்த்தங்க. அதாவது மகாலட்சுமி என்ற வாரிசே உங்க வீட்ல பிறக்க போகிறாள் என்பது அர்த்தங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குளவி வந்து உங்க வீட்ல கூடு கட்டுறது இல்லையா, அப்ப வந்து அந்த கூடு வந்து தானாக அது வந்து கீழே விழுந்துடும். அதனால ஏதாவது ஆபத்து இருக்குதா அப்படின்னு கேட்டா எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. அந்த குளவி கூடு தானாக கீழே விழுந்தது அப்படின்னு அது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். சில வீடுகள்ல குளவி கூடு கட்டிடும். ஆனா குளவிய அந்த பக்கமே பார்க்க முடியாது. 2 3 மாசமா அது பக்கமே வராது. ஆனா அந்த கூடு மட்டும் அப்படியே இருக்குங்க. அப்படி வராம இருந்தது அப்படின்னா அந்த கூட்டை வீட்டில் உள்ளவங்க இடிச்சு எடுத்துடலாம். சரி, அதை இடிச்சு எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு புனிதமான ஒரு மண்ணுங்க. அந்த மண்ணை எடுத்து நம்முடைய கையால கசக்கினா நன்றாக ஒரு தூள் மாதிரி நொறுங்குங்க. அது வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆகும். அத அந்த மண்ணை எடுத்து பத்திரமாக ஒரு டப்பாவில் போட்டு நம்மளோட பூஜை அறையில வச்சிடலாம். சரி, இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமா வெளியில போறீங்க. அங்க போனா போன காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு போறீங்கன்னா, அந்த குளவி குட்டோட்ல உள்ள மண்ணை இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்ணை எடுத்து சிறிதளவு நெத்தியில வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க போன காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆனா நீங்க போன காரியம் நல்ல காரியமாக இருக்கணுங்க. அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு இல்ல அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடையாது. இப்ப வந்து ஒரு தொழில் விஷயமா போறீங்க, இல்ல கார் வாங்குறதுக்கு போறீங்க, இல்ல உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது வரன் பார்க்க போறீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு சொத்து விஷயமாக போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா
90% நல்ல ஒரு நேர்மறையான சக்தி வாய்ந்ததுங்க. ஸோ இது எல்லாமே வெற்றி கிடைக்கும். சிலவங்க கேட்கலாம், அந்த மண்ண நெற்றியில வச்சுட்டு போனா பார்க்குறவங்க இது என்ன மண்ண போய் நெத்தியில வச்சுட்டு போறானே! அப்படின்னு பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்களே என்று நினைச்சு, இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா என்று கேட்டீங்கன்னா, அதுக்கும் வழி இருக்குங்க. வீட்ல திருநீர் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? பூஜை அறையில. அதுல இந்த மண்ண கொட்டி 2யுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்துட்டு நெற்றியில பூசிட்டு போனாலும் அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ பாசிட்டிவ் எல்லாமே சொன்னீங்க. நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நெகட்டிவ் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த குளவி உங்க வீட்ல கூடு கட்டியிருக்கு இல்லையா? அதுல நீங்க போயி கைய வச்சாலோ, இல்ல உங்க பசங்க போயி சின்ன குழந்தைங்க போயி கைய வச்சுட்டாலோ, அதுல இருக்கிற குளவி கொட்டிடுங்க. அப்படி கொட்டிடுச்சு அப்படின்னா, அந்த வலிய பொறுக்கவே முடியாது. இதனால தான் பெரியவங்க அந்த காலத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வீட்ல பிரச்சனை அப்படின்னா, என் வீட்ல பொண்டாட்டி குளவி கொட்டுற மாதிரி கொட்டிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்ல கணவன் குளவி கொட்டுற மாதிரி கொட்டிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குளவி கொட்டிடுச்சு அப்படின்னா, சுருக்கு சுருக்குன்னு ரொம்ப கடுமையான வலி இருக்குங்க. ஆனா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குளவி தானா யாரையுமே கொட்டாதுங்க. நீங்க யாராவது என்னமும் பண்ணினீங்க அப்படின்னா, அந்த கூட்டெல்லாம் கலைச்சு அந்த மாரி கையெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் அது கொட்டுங்க. அப்படி குளவி கொட்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, வீட்டிலேயே ஒரு சின்ன வைத்தியம் கூட இருக்குதுங்க. வீட்ல இருக்கிற சுண்ணாம்பு இல்லையா? அந்த சுண்ணாம்ப எடுத்து கூட அதுல வச்சீங்க அப்படின்னா, அதுவே போதுங்க. இப்படி சுண்ணாம்ப வைக்கும்போது, அந்த வலி எல்லாமே தன்னாலே போயிடுங்க. நம்ம இந்த பதிவுல என்ன சொல்றோம் அப்படின்னா, குளவி கூட்ட கண்டிப்பாக இடிக்கக்கூடாது. அதாவது குளவி வாசம் செய்யும் அந்த கூட்டை கண்டிப்பாக இடிக்கக்கூடாதுங்க. அதையும் மீறி இடிச்சீங்க அப்படின்னா, மேலும் மேலும் கெடுபலன்கள அனுபவிக்க நேரிடுங்க. உங்க வீட்ல யாராவது கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா, நீங்க குளவி கூட்ட கலைச்சு உடைச்சீங்கன்னா, கண்டிப்பாக அதற்கான பலன்கள நீங்க அடைந்தே தீருவீங்க. அதனால நீங்களே நெனச்சு பாருங்களேன். உங்களோட வீட்ட வேற யாராவது இடிச்சா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமா? வராதா? சாபம் விடுவீங்களா? விடமாட்டீங்களா? அதனால தான் சொல்றது, குளவியோட வீட்ட இடிக்கக் கூடாதுங்க. அதுக்கு உங்களோட வீடு அப்படின்னு தெரியாது. ஏன்னா, இந்த உலகமானது சகல ஜீவ ராசிகளுக்கும் படைக்கப்பட்டதுங்க. ஆனா, மனிதன் தான் என்ன நெனச்சு பண்றாங்க அப்படின்னா, தனக்காகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டுதாங்க. பொதுவாக குளவி மரங்கள்ல தான் கூடு கட்டும். ஆனா, மரங்கள் போதிய பாதுகாப்பு இல்லாததால வீடுகள்ல நிலைக்கால்ல கூடு கட்டுதுங்க. ஸோ, அதோட தப்பு எதுவும் கிடையாது. எல்லாமே உங்களோட நன்மைக்காகத்தாங்க. ஆனா, சிலவங்க எங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்க. அதனால அத இடிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குதுங்க. பரிகாரம் என்னன்னா, நீங்க குளவி கூட்ட உங்க கையாலயோ, இல்ல ஒரு குச்சியாலயோ தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல மாட்டோட ஹோமியம் இருக்கு பாருங்க, அத எடுத்துட்டு அந்த இடத்துல தொடச்சிடுங்க. இப்படி பண்றது அந்த குளவியின் தாக்கம் உங்கள தாக்கவே தாக்காதுங்க. இன்னொரு விஷயம், அந்த மாட்டு ஹோமியத்த அந்த இடத்துல துடைக்கும்போது, மீண்டும் அந்த இடத்துல குளவி கூடு கட்ட வாய்ப்பே கிடையாதுங்க. இல்ல அப்படின்னா, சும்மா தட்டி விட்டா திரும்பவும் அந்த இடத்துல குளவி கூடு கட்டும். ஸோ, குளவி நம்ம வீட்ல கூடு கட்டுவது ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. அன்பர்களே, இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேர் வீடுகளில் குளவிய கூடு கட்டி உங்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது என்பதை கீழ இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.